ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே என்னோட புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்க நான் விஷ் பண்ணுறேன். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க சப்சிஸ்டர் நிக்கி ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்து இதில் கையெழுத்து போடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணவும், நான் இதில் சைன் பண்ணா என்னையும் என் குழந்தைங்களையும் விட்டுருவியா? நான் என் குழந்தைங்களை வச்சு தான் அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு ஹீரோயின் சொல்ல, யா கண்டிப்பான்னு நிக்கி சொல்றதுனால ஹீரோயினுமே நம்பி கையெழுத்து போடுறாங்க. ஒன்ன மாதிரி ஒரு முட்டாளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் இன்னும் எதுக்காக நீ உயிரோட இருக்க? செத்து போடின்னு சொல்லி மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுடுறா. ஆக்சுவலாக அந்த நிக்கி நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு கொலை பண்ணுறதுக்காக தான் மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுருப்பா. பட் ஹீரோயினோட ப்ரெக்னன்சிக்கு ஹீரோ தான், அதாவது ஒரு பெரிய பணக்காரன் தான் காரணம்னு தெரிஞ்சதும் தலையில பயங்கரமாக அடிபட்டு கோமாக்கு போன ஹீரோயினை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினை தூக்கி போட்டுட்டு அந்த 3 குழந்தைங்களும் தனக்கு தான் பிறந்தாங்க, அதுக்கு காரணம் ஹீரோன்னு சொல்லி அந்த மனுஷனை பயங்கரமாக ஏமாற்றி தான் இத்தனை வருஷமாக அவங்க கூட ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த விஷுவல்ஸ் அப்படியே ஒரு 3 குழந்தைங்களுக்கு நினைவுகள் மாதிரி வந்துட்டு போகவும், அப்ப இறந்து போனவங்க தான் நம்ம அம்மாவா? இப்ப நமக்கு அம்மாவா இருந்துட்டு இருக்கவ நம்ம உண்மையான அம்மா இல்ல, நம்ம உண்மையான அம்மாவை கொண்டுட்டு நம்ம அப்பாவை ஏமாத்திட்டு இருக்கா. ஸோ இந்த ப்ராப்ளம்ல இருந்து நம்ம அப்பாவை காப்பாத்தி அம்மாவையும் நாம கண்டுபிடிச்சி ஆகணும்னு இந்த 3 குழந்தைங்க முடிவு பண்றாங்க. கட் பண்ணா தன்னோட பாதி கடந்த காலத்தை மறந்துட்டு ஏதோ கொஞ்ச நஞ்ச நினைவுகளோட வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஒரு கிளீனிங் லேடியா வேலை பார்த்துட்டு இருக்க ஆஃபீஸில் அங்கே இருக்கிற ஹையர் பொசிஷனில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து அவளை பயங்கரமாக புள்ளி பண்ணுறாங்க. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல, ரொம்ப பயந்துடுறா. இப்போ மட்டும் நீ எல்லாருக்கு முன்னாலேயும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலனா நான் மேனேஜர் கிட்ட மாட்டி விட்டுருவேன், உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாரு, உனக்கு வருமானமும் இருக்காது, ஸோ கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்க உன்னோட அண்ணா உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி மிரட்டவும் ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறா. பத்தாவதுக்கு இந்த பொண்ணுங்களாம் சேர்ந்து ஹீரோயினை கட்டி போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க நிக்கி வரவும், ப்ளீஸ் நான் உன்னோட அக்கா தானே, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துன்னு ஹீரோயின் கெஞ்ச, உனக்காக நான் ஒன்றும் இங்கே வரல, என் நெக்லஸை மிஸ் பண்ணிட்டேன், அதை தேடிட்டு இருக்கேன், யாராவது என் நெக்லஸை பார்த்தீங்களான்னு நிக்கி கேட்கவும், இதுதான் சான்ஸ்னு ஒருத்தி பொய் சொல்லி ஹீரோயினை மாட்டி விட்டுடுறா. கோவப்பட்டு நிக்கி அறையவும், நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் உன் நெக்லஸை எடுக்கலன்னு ஹீரோயின் எவ்வளவோ கதறாங்க. நீ உன் ட்ரெஸ்ஸை கழட்டி காட்டு, அப்போதான் நான் நம்புவேன்னு நிக்கி ட்ரிகர் பண்ணுறதுனால எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து ஹீரோயினை அவமானப்படுத்திடுறாங்க. அப்போ ஒருத்தி ஹீரோயின் கிட்ட எந்த நெக்லஸும் இல்லை, ஆனால் அவள் ரூம்ல இந்த கேக்கை மறைச்சி வச்சிருக்கான்னு சொல்ல, இதுக்குள்ள அவ நெக்லஸை ஒளிச்சு வைக்க வாய்ப்பு இருக்குன்னு மற்றவங்கலாம் ஏற்றி விடவும் நிக்கி அந்த கேக்கை கட் பண்ணி பார்க்க சொல்றா. ப்ளீஸ் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, அந்த கேக்கை நான் என் அண்ணாவோட பர்த்டேக்காக வச்சிருக்கேன்னு ஹீரோயின் ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆக்சுவலாக குழந்தை பிறந்ததும் நம்ம ஹீரோயினை குப்பை தொட்டியில் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் அவளை காப்பாற்றி இத்தனை நாளாக பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள தான் அண்ணான்னு கூப்பிட்டு இருக்கா. ஈவன் அவருமே ரொம்ப பாசமாக ஹீரோயினை ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு காசு சேர்த்துட்டு இருக்காரு. ஆனால் கேன்சரால் பாதிக்கப்பட்டதுனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவராலையுமே முடியலை. இருந்தாலும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக நம்ம ஹீரோயினுக்காக சமைச்சு ஆஃபீஸ்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் வாங்கி வச்சிருந்த கேக்குக்குள்ள நெக்லஸ் இருக்கிறத பார்த்து கோவப்பட்டு தூக்கி போடவும், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுங்கிறதே எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு ஹீரோயின் அழுதுட்டு இருக்கும் போது எதுவுமே தெரியாம உள்ள வர நம்பான்னா, நீ தான் நிக்கியாமா, என் தங்கச்சிக்கு சப்சிஸ்டர்னா எனக்குமே தங்கச்சி மாதிரி தான், உனக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அதை கீழே தள்ளி விட்டுட்டு இவன் நெக்லஸை திருடினது இல்லாம இப்போ உன்னையும் கூட்டு சேர்த்துக்கிட்டாளா, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இங்க வேற எதெல்லாம் திருட போறீங்கன்னு கேட்க, அண்ணாக்கு அப்போதான் விஷயமே புரியுது. கண்டிப்பா ஹீரோயின் அப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டா, இவனோட சிஸ்டர் தானே, உனக்கு இவளை பத்தி தெரியாதான்னு கேட்கவும், சும்மா அவ என்னோட செப்சிஸ்டர்னு சொல்லிட்டே இருக்காதீங்க, எங்க 2 பேருக்கு நடுவுல எந்த சம்பந்தமும் கிடையாது, என்ன பேச்சை மாத்தி எஸ்கேப் ஆகலான்னு முயற்சி பண்றீங்களா? கண்டிப்பா விட மாட்டேன், ஒழுங்கா என் நெக்லஸுக்கான பணத்தை கொடுங்க, அப்படி இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சிருவேன்னு நிக்கி மிரட்டவும், நான் எந்த தப்புமே பண்ணல, எதுக்காக இப்படிலாம் என்ன கஷ்டப்படுத்துறீங்கன்னு ஹீரோயின் அழுகுறத பார்த்துட்டு, எனக்கு என் தங்கச்சி மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா, அவளுக்கு பதிலா நான் வேணும்னா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு அண்ணா சொல்ல, எனக்குமே ரொம்ப நாளா ஒரு ஆம்பளையை என் காலில் விழ வச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, அதுல இருக்கிற கிக்கே வேற, பேசாம நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டினா உன் தங்கச்சியை நான் விட்டுடுறேன்னு சொல்லவும், ஹீரோயின் மானத்தை காப்பாத்த நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்றாரு. வேண்டாம் ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்கன்னு ஹீரோயின் எவ்வளவோ கெஞ்சிரா.
ஆனா இந்த நிக்கி ட்ரிகர் பண்றது மட்டும் இல்லாம சுத்தி நிக்கிற மத்த பொண்ணுங்களாம் மன்னிப்பு கேளுங்க இல்ல ஹீரோயினை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவோம், நாங்க சாட்சி சொல்லுவோம்னு சொல்றதுனால வேற வழி இல்லாம அண்ணா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீ ஒழுங்கா இல்லனா கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டுறா. பாவம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஹீரோயின் திரும்ப வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயிங்க தான் சின்ன வயசுல நேசிச்ச ஒரு பொண்ணோட போட்டோவை பார்த்து, நானும் உன்னை இந்த உலகம் ஃபுல்லா எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன், ஆனா இன்னை வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. பட் எக்காரணத்தை கொண்டும் நீ பண்ண உதவியை என்னால மறக்க முடியாது, கண்டிப்பா அதுக்கு நான் கூடிய சீக்கிரம் கைமாறு செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து உங்க ஒய்ஃப் நிக்கிய ஒருத்தர் பயங்கரமா புள்ளி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கொளுத்தி போடவும், எவன்டா அதுன்னு சொல்லி ஹீரோ வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து பார்த்தா ஹீரோயின் ரொம்ப பாவமா பெருக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த நிக்கி ஸ்கோர் பண்றதுக்காக ஐயையோ என் கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க, சுத்தி நிக்கிற பொண்ணுங்களாம் ஹீரோயின் உங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து நெக்லஸ் திருடினது இல்லாம தான் அண்ணாவை கூட்டிட்டு வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டா, நிக்கிய தள்ளி விட்டுட்டான்னு கொளுத்தி போடவும் கடுப்பாகிடுற ஹீரோ ஹீரோயினை பாக்குறாரு. உடனே அவருக்கு சில வருஷங்களுக்கு முன்ன ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்திருக்கும், அதுல நம்ம ஹீரோயின் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் ஞாபகம் வருதுனால நமக்கு ஏன் இப்படி சம்பந்தமே இல்லாத விஷுவல்ஸ் எல்லாம் தெரியுது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. 5 வருஷத்துக்கு முன்ன நிக்கி தான் என் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்து என் மூலமா பிரெக்னென்ட் ஆகி எனக்காக 3 குழந்தைங்களை பெற்று கொடுத்துருக்கா. ஸோ இந்த ஹீரோயின் எனக்கு ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணிட்டா போலன்னு சொல்லி கோவப்பட்டு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறான். சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல, இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன புள்ளி பண்ணாங்கன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்றாங்க. இங்க பாரு, தேவையில்லாம போய் சொல்லாத, நிக்கி எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒருத்தி. ஸோ அவளை யாராவது ஹர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ திரும்ப அடிச்சிடுறான். அப்பா உண்மை என்னன்னு தெரியாம எதுக்காக இப்படி அம்மாவை போட்டு அடிக்கிறீங்க, ஏன் இப்படி ஏமாளியா இருக்கீங்கன்னு குழந்தைங்க கேட்கவும், டேய் நான் தாண்டா உங்க அம்மா, ஏன்டா இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னு நிக்கி கதறா. இத்தனை வருஷமா ஏமாத்திட்டு இருந்த மாதிரி இதுக்கப்புறமும் நாங்க ஏமாறுவோம்னு நினைக்காத, எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், நீ எங்க அம்மா கிடையாது, இவங்க தான் என்னோட அம்மான்னு ஹீரோயின் பக்கத்துல போய் நின்னுக்கிறாங்க. யாரு உங்களை பிரைன் வாஷ் பண்ணது, எதுக்கு இப்படி சம்மந்தமே இல்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்க, இப்பதான் எங்களுக்கே உண்மை தெரிய வந்தது, இதோ இவங்க தான் எங்க அம்மானு பசங்களாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கும் இந்த மாதிரி குழந்தை இருந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தலையில அடிபட்டு கோமாக்கு போனதுனால பிரெக்னென்ட் ஆனது, குழந்தை பிறந்த எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஃபர்ஸ்ட் நீ என்ன புள்ளி பண்ண, அடுத்து நல்லவ மாதிரி நடிச்சு என்னோட ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண பார்த்த, இப்போ என் குழந்தைங்களையே எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டியா, நீ இவ்வளோ மோசமானவளா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்னு நிக்கி நடிக்கிறா. கோவப்படுற ஹீரோ ஹீரோயினை அடிச்சு வெளியில துரத்த சொல்லவும் மற்ற பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினை தனியா அழைச்சிட்டு வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. பாவம் எல்லா கொடுமைகளையும் கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அண்ணா ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. கேன்சர் இப்ப 3rd ஸ்டேஜ் நெருங்கிடுச்சு, உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும், முடிஞ்ச வரை சீக்கிரமா $5000 பே பண்ணிடுங்க, இல்ல உங்க அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. ப்ளீஸ் டாக்டர், இப்போதைக்கு என்கிட்ட எந்த காசும் இல்லை, வேணும்னா என்னோட ஹார்ட்டு கிட்னி பிளட் வேணாலும் எடுத்துக்கங்க, எப்படியாவது என் அண்ணாவை காப்பாத்துங்கன்னு ஹீரோயின் கெஞ்சுறதுனால ஓகேம்மா வெயிட் பண்ணு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு டாக்டர் சொல்றாரு. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை காப்பாற்றணும்னு எந்த அவசியமும் இல்லை, நான் வாழ்கிற நாள் கொஞ்சமாக இருந்தாலும் உனக்காக நான் வாழ்ந்துட்டு போகிறேன், வா நம்ம வீட்டுக்கு போகலாம், எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேணான்னு அண்ணா சொல்லும்போது டக்குன்னு மயங்கி விழுந்துடுறாரு. என்னை பார்த்துக்க யாருமே இல்லாமல் நான் ரோட்டில் ஒரு அனாதையாக கடந்தப்போ நீங்கள் தான் என்னை காப்பாற்றி எனக்கு ஒரு குடும்பமாக இருந்து என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது கண்டிப்பாக என்னால் கைவிட முடியாது, கண்டிப்பாக என்னால் உங்களை காப்பாற்ற முடியும். இப்போ மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரம் என் வாழ்க்கை மாறி நான் உங்களுக்காக ஒரு வீடு வாங்கி தரேன், நாம் 2 பேரும் சந்தோஷமாக அங்கே வாழலான்னு ஹீரோயின் சொல்லி அழுகுறாங்க. சரிம்மா, நான் ஒரு 2 நாள் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா நாம் கண்டினியூ பண்ணுவோம், இல்லை திரும்ப வீட்டுக்கே போயிடலான்னு அண்ணா சொல்லிடுறாரு. ஹீரோயினுமே இதுக்கு ஒத்துக்கிட்டு அவரோட பேண்ட்டை மடிச்சு விட்டுட்டு இருக்கதை பார்க்குற நம்ம ஹீரோ இந்த டெக்னிக் என்னோட ஹவ் பண்ணதாச்சேன்னு யோசிக்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ சின்ன வயசில் பழகிருப்பான்ல, அந்த பொண்ணு பேரு தான் ஹவ். ஒரு நாள் அவளும் நம்ம ஹீரோயின் மாதிரியே அவன் பேண்ட்டை மடிச்சு விட்டுருப்பா. ஸோ ஒரு வேளை அந்த ஹவ் நம்ம ஹீரோயினாக இருப்பாளோன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு, மிஸ்டர் ஃபூ நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, திரும்ப என் தங்கச்சியால் ஏதாவது பிரச்சனையா, கண்டிப்பாக அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா, வேணும்னா உங்கள் ஈகோக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், வாமா ஒன்றா சேர்ந்து மன்னிப்பு கேட்கலான்னு 2 பேருமே மண்டி போட்டுடுறாங்க. மிஸ்டர் ஃபூ நாங்கள் ஏழைங்க, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, என் அண்ணாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இப்போ அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு, ஸோ எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு ஹீரோயின் கெஞ்சவும், என்னோட ஹவ் ரொம்பவே தைரியமான பொண்ணு, அவள் ஹீரோயின் மாதிரி வீக்காக இருக்க மாட்டா, ஸோ இவ ஹவ்வாக இருக்க எந்த வாய்ப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு
நீ என்ன மாய மந்திரம் பண்ணனே தெரியல. என் பசங்க உன்னை பார்த்ததுலேருந்தே உன்னை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீ வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லி காலையிலேருந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. போனா போதுன்னு உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன். நீ என் பசங்களுக்கு நானியாக வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு நான் மாதம் 30,000 ரூபாய் சேலரி தரேன்னு ஹீரோ சொல்லவும், அண்ணா ஒரு வழியா நம்ம கஷ்டங்கள்லாம் தீரப்போகுதுன்னு சொல்லி ஹீரோயினுமே ஒத்துக்கிறா. ஆனா இது பிடிக்காத நிக்கி ஹீரோக்கு முன்னால ரொம்பவே நல்லவ மாதிரி. ஹீரோயினோட அண்ணாக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நம்ம வீட்டில் வேலை பார்க்கறது அவளுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு மற்ற மேட்ஸை வச்சு ஹீரோயினை பயங்கரமா புள்ளி பண்ண சொல்றதுனால அவங்க தனியா அழைச்சிட்டு வந்து கட்டி போட்டு சித்திரவதை பண்றது மட்டும் இல்லாம முடிஞ்சா இங்க இருந்து தப்பிச்சுக்கோன்னு சொல்லி அந்த ரூம்குள்ள நெருப்பு வச்சிடுறாங்க, தீ வச்சிடுறாங்க. ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஹீரோயின் எவ்வளவோ கதறா. அப்ப பசங்களுக்கு அந்த சென்சரி மூலமா அது தெரிய வரதுனால ஹீரோயின் ஆபத்துல இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இது ரொம்பவே டேஞ்சர், நீங்க யாரும் உள்ள வரக்கூடாது, வெளியில போங்கன்னு அந்த ஹெட்மெய்டு சொல்ல, உங்க வேலையை போய் பாருங்கன்னு சொல்லி அவங்கள தள்ளி விட்டுட்டு குட்டி பையன் தன்னோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணி ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஆனா பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு பசங்க எல்லாருமே கதறி கதறி அழுததுக்கு அப்புறம் விஷயம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி ஹெட்மெய்ட் கிட்ட விசாரிக்கும் போது நிக்கி மேடம் தான் இப்படி பண்ண சொன்னாங்கன்னு அவங்க ஆரம்பிக்கிறச்ச கரெக்டா அங்க வர நிக்கி, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் லீவு, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி மெய்ட்ஸ் எல்லாம் விரட்டி விட்டுட்டு, உங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம் இருந்தா வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம இப்படி பெரியவங்க கிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்குவீங்கன்னு கேட்க, இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம்னு சொல்லி குட்டி பையன் கோவப்பட்டு நிக்கியே கீழே தள்ளி விட்டுறான். நானும் போனா போதுன்னு பார்த்துட்டு இருக்கேன், ஆனா நீங்க எல்லாருமே ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்கீங்க. என்ன இருந்தாலும் நிக்கி தான் உங்க அம்மா, ஸோ கொஞ்சமாவது அவளுக்கு மரியாதை கொடுங்கன்னு ஹீரோ சொல்ல, இவ என்னோட அம்மா இல்லைங்கிறத என்னால நிரூபிக்க முடியும்னு சொல்லி குட்டி பையன் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்கவும், குழந்தைங்க தான் என்னை நம்பலன்னு பார்த்தா நீங்களுமா, தயவு செஞ்சு இதை பிரிச்சு படிக்காதீங்க, எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும்னு நிக்கி சொல்ல, பாத்தீங்களாப்பா ஒருவேளை இவ எங்க உண்மையான அம்மாவா இருந்தா டிஎன்ஏ டெஸ்ட்டை பார்த்து பயந்துருக்க கூடாது. ஆனா இவ உங்களை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்றா, எங்க பேச்சை நம்புங்க, நாங்க சொல்றதை கேளுங்க, ஓபன் பண்ணி பாருங்கன்னு பசங்க 3 பேரும் மாத்தி மாத்தி ஃபோர்ஸ் பண்றாங்க. எனக்கு நல்லா தெரியும் நீ தான் என் குழந்தைங்களோட அம்மானு, ஸோ எதுக்காக பயப்படுற, அதே நேரம் நான் குழந்தைங்க மனசையும் கஷ்டப்படுத்த விரும்பலன்னு சொல்லி ஹீரோ அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை பிரித்து படித்து பார்த்தா அதில் நெகட்டிவ்னு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம 3 பசங்களும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோவோட பிஏ கிட்ட தான் குட்டி பையன் ஹீரோயினோட ஹேரை கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பான். பட் அந்த பிஏ விஷயத்தை நிக்கி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுனால அவ முன்னாலேயே சேஃபா தன்னோட முடியை கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பா, அப்பதானே நெகட்டிவ்னு வரும். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் குழந்தைங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்ததுனால கோவப்படுற ஹீரோ குழந்தைங்கள திட்ட ஆரம்பிச்சிடுறான். இல்ல இங்க வேற ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, நிக்கி தான் கோல்மால் பண்ணிருக்கா, எங்களுக்கு நல்லா தெரியும் ஹீரோயின் தான் எங்க அம்மானு சொல்லி பசங்கெல்லாம் ஆர்கியூ பண்றதுனால, பேபிமா நீ எதுக்கும் வருத்தப்படாத, பசங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க, நான் உன்னை நம்புறேன், எக்காரணத்தை கொண்டும் நம்ம குழந்தைங்க மேல கோவப்படுறாதுன்னு ஹீரோ சொல்ல, குழந்தைங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க, ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னால ஹீரோயின் தான் இருக்கா, அவ தான் ஏதேதோ பேசி என் குழந்தைங்க மனசை மாத்திருக்கா, நான் அவளை கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன்னு ஹீரோயின் கண்ணத்துல அரைஞ்சிடுறா. உனக்கு என்ன காசு தானே தேவை, அதுக்காக தானே நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா என் குழந்தைங்களை விட்டுட்டு போயிடு, உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் தரேன்னு ஹீரோ சொல்லவும், நான் ஒன்றும் காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தப்பான வழியெல்லாம் செலக்ட் பண்ணலை, எனக்கு நேர்மையாக வேலை பார்த்து என் அண்ணாக்காக ஒரு வீடு வாங்கி தரணும், அவ்வளோதான். இப்போ அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, ஸோ எனக்கு இப்போ அவரோட உயிரை காப்பாற்றுறதுக்கான கடமை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக நான் உங்களை ஏமாற்ற போகிறேன், நான் ஏழையாக இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாருமே என்னை அவமானப்படுத்துறீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு ஹீரோயின் கதறி கதறி அழறா. இதுக்கப்புறம் உன்னோட ஆக்டிங்கை பார்த்து நாங்கள் யாரும் ஏமாற போகிறதில்ல, இங்கேருந்து போன்னு சொல்லி ஹீரோ கத்திட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணி உங்கள் அண்ணா ரொம்பவே சீரியஸாக இருக்காருன்னு டாக்டர் சொல்லவும், ப்ளீஸ் எப்படியாவது என்னோட அண்ணாவை காப்பாற்றுங்க டாக்டர், அவருக்காக நான் என்னோட உயிரை கொடுக்க கூட ரெடியாக இருக்கேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பார்த்து பரிதாபப்படுற டாக்டர், இப்போதைக்கு என்கிட்ட $1000 தான் இருக்குது, இதை வச்சு எப்படியாவது மேனேஜ் பண்ணு, மற்றதுக்கு நான் ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுவே இங்கே ஹீரோவோட அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனால உடனே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி ஆகணும்னு டாக்டர் சொல்ல, எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல நான் தர ரெடியாக இருக்கேன்னு அம்மா சொல்லவும், இங்கே காசெல்லாம் மேட்ரு இல்லை, டோனர் தான் அவசியம், ஆனால் டோனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்கிறாரு. எனக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம், ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இதில் $2 மில்லியன் இருக்குது, உயிரோடு இருக்கிற ஒருத்தனை பிடிச்சி அவன் கிட்னியை திருடி உடனே எனக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி வைங்கன்னு அம்மா சொல்லுது. எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காரு, ட்ரீட்மெண்ட்டுக்கான போதிய பணம் இல்லாததுனால கூடிய சீக்கிரம் அவர் செத்துருவாருன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, நம்ம வேணும்னா அவர்கிட்ட பேசி பார்க்கலான்னு டாக்டர் சொல்ல, ஹீரோ அவனோட அம்மா 2 பேருமே ஒத்துக்கிறாங்க.
நீ எனக்காக வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பழையபடி குணமாகி உனக்கு ஒரு நல்ல அண்ணாவா இருப்பேன். இப்போ எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரியான்னு கேட்கவும் ஹீரோயின் உடனே கிளம்பி போயிடுறா. அப்போ அங்கே டாக்டர் நம்ம ஹீரோவையும் அவனோட அம்மாவையும் அழைச்சிட்டு வரதை பார்த்துட்டு, நீங்கள் என் தங்கச்சிக்கு வேலை போட்டு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அவள் என்ன காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லவும், ஆமாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணா கூட உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லியுமே ஹீரோயின் மெனக்கேட்றானா, அப்போ கண்டிப்பாக அவன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கா. பட் நீ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இறந்து போயிட்டீன்னா கண்டிப்பாக அவளால் தாங்கிக்கவே முடியாது, மனசுடைஞ்சு போயிடுவான்னு அம்மா மேனிப்புலேட் பண்ணவும், எனக்குமே இப்படி தங்கச்சியை கஷ்டப்படுத்தி அது மூலமாக உயிர் வாழ்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நான் அவளுக்கு பாரமாக இருக்க விரும்பலை. உன்னோட ஆசையை நிறைவேற்றி உன் தங்கச்சியை காப்பாற்ற என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இப்போ எனக்கு கிட்னி தேவைப்படுது. ஸோ இறந்து போக போகிற நீ உன்னோட கிட்னியை எனக்கு டொனேட் பண்ணிட்டீன்னா அதுக்காக நான் ஹீரோயினுக்கு நிறைய காசு கொடுப்பேன். ப்ளஸ் அவள் காலம் ஃபுல்லாக கஷ்டப்படாத அளவுக்கு நான் பார்த்துப்பேன்னு அம்மா சொல்கிறாங்க. ஆமாம், இதுக்கப்புறம் என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. பேசாமல் நீங்கள் கிட்னியை டொனேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தங்கச்சியாவது நிம்மதியாக இருப்பா. இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்காக வாங்கின எல்லா கடனும் அவ மேலே சுமையாகிரும்னு டாக்டர் சொல்ல, தான் இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அண்ணாவுமே ஒத்துக்கிட்டு கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectria Fantasy.